குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். அருமையான தலைப்பு, பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும். இந்த உடலே பாவக்குறிப்பின் அடையாளம் அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி முன்ஜென்ம வினை இந்த ஜென்ம வினையெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. அப்போ பாவம்னா என்ன அப்படின்னா, எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நாம் செய்கின்ற செயலுக்கு விளைவுன்னு ஒன்று இருக்குன்னு இல்லையா? எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவுன்னு இருக்குது. அந்த விளைவு நமக்கோ பிறருக்கோ, இன்றைக்கோ வருங்காலத்துக்கோ, உடலுக்கோ உள்ளத்திற்கோ துன்பத்தை தருமானால் அதுக்கு பேர் பாவம். அந்த பாவத்தை தான் பழிச்செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முரணா, இதுக்கு ஆப்போசிட்டா, எண்ணத்தால் சொல்லால் செயலால் தனக்கோ பிறருக்கோ, இன்றைக்கோ வருங்காலத்துக்கோ, உடலுக்கோ உள்ளத்துக்கோ துன்பம் தவிர்த்து இன்பம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய செயல்களை செய்யும்போது அதுக்கு பேர் புண்ணியம். புரியுதுங்களா? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் புண்ணியம் தரும் செயல் தான் நிறைய நம்ம செய்யணும். ஏன்னா பாவம் தரத்தக்க செயல்கள் செய்ததுனால்தான், அதனுடைய மிகுதியினால தான் இந்த பிறவி அந்த பாவப்பதிவுகளை போக்கிக் கொள்வதற்காக இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இனி ஆற்றக்கூடிய செயல்களுக்கான விளைவு எதுவாக தான் இருக்கணும்னா, புண்ணியம் விளைவாக கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கணும், அல்லது இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய விளைவாக தான் அந்த விளைவு இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு மட்டும் நமக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல் தான் செய்வோம். அந்த துன்பம் இன்றைக்கினாலும் வரும், நாளைக்குனாலும் வரும். அது உடலுக்காவது வரும், மனதுக்காவது வந்துடும். இப்போது பாவம் அப்படின்னா என்ன, புண்ணியம் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. பதிவுகள், இந்த பதிவுகள் டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் அதனுடைய உந்துதல் அப்படின்னு சொல்லிட்டு தேவை வரும்போது, பழக்கம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது நாம் அதே மாதிரியான எண்ணங்களுக்கு ஆளாகி அதே மாதிரியான செயல்களை செய்து நிற்கிறோம். அப்போ பதிவுகள் எங்கெங்கு பதிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பதிவாகின்ற இடங்கள் 6 அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். 6ன்னு சொல்கிறார். 1 நம்முடைய உடல் செல்களில் பதிவாகுதுன்றார். இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம், டைப்ரைட்டிங் கற்றுக்கிறோம், புரியுதுங்களா? இந்த பதிவெல்லாம் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போது உடல் செல்களில் விரிவு சுருக்க இயக்க பதிவாக எல்லாமே பதிவாகுதுன்றார் உடல் செல்களில். அதுவே புலன்கள் அப்படின்னு வரும்போது, குறிப்பாக கண் அப்படின்னு வரும்போது, ஒரு கொசு அளவுக்கு எந்த ஒரு பிம்பமும், எவ்வளோ பெரிய பனைமரமான இருக்கட்டும், ஆலமரமான இருக்கட்டும், நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது கொசு அளவுக்கு வந்துடும். இது உடனடியாக எங்கே போகுது? மூளை செல்லுக்கு போகுது. அப்போ இங்கே உருவத்தோடு இருந்தது மூளைக்கு போனாவே உருவமற்று ஒரு டாட்டு, ஒரு குண்டூசில் ஒரு புள்ளி குத்தனை எப்படி இருக்கும், அந்த ஒரு புள்ளி அளவுக்கு மூளையில் பதிவாயிடுது. மூளையில் பதிவான உடனே உடல் முழுவதும் ஜீவகாந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அந்த ஜீவகாந்த ஓட்டத்தில் அது பிரதிபலிப்பு பதிவாக பதிவாகிறது. இப்போ அந்த ஜீவகாந்தமே ஓடினே இருக்கும்போது அதுவே நம்முடைய உடம்புல திணிவு பெற்று ஒரு மைய பகுதியை உண்டாக்கிக்குது. அதை கருமையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த கருமையத்திலையும் போய் அது பதிவாகுது. கருமையத்தை ஒட்டி தான் உணவின் 7 தாதுவான 7வது தாது விந்து அல்லது நாதம் இருக்குது. அந்த விந்து நாதத்திலையும் இந்த கருமையத்திலையும் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பதிவாக பதிவாகிறது. 5 ஆச்சுங்களா? இன்னும் 1 நம்மை சுற்றி இருக்கிற வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துலலாம் சமஷ்டி பதிவு அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அது மாதிரி பதிவாகும். உடல் செல்களில் பதிவாகிறது, மூளையில் பதிவாகிறது, ஜீவகாந்தத்தில் பதிவாகிறது, உயிரில் பதிவாகிறது, ஜீவவித்து குழம்பில் பதிவாகிறது. ஜீவவித்து குழம்பும் அந்த கருமையத்திலும் தரப்பதிவாக பதிவாகுது. நம்மை சுற்றி இருக்கிற வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய சமஷ்டி பதிவு இங்கே பதிவாகுது. 6க்கும் தனித்தனியாக டைம் எடுத்துக்குதான்னா இல்லை. ஜெராக்ஸில் எண்ணிக்கையை போட்டுட்டு அதுக்குரிய பட்டன் தட்டிங்கன்னா ஒன்று தான் அத்தனை எண்ணிக்கை வரும். ஆனால் இங்கே நம்ம எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு அட் ஏ டைமில் இந்த 6 இடங்கள்லேயும் அது பதியுது.
அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கே சிசிடிவி கேமரா இல்லை, நாம் இதை எடுத்துக்கலாம், இந்த பூவை பறிச்சிக்கலாம், ஆழியாருக்கு போனால் இது நல்லா இருக்குது, இந்த செடி குரோட்டம் நல்லா இருக்குது, நம்ம வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எவ்ரிவேர் தேர் இஸ், நினைக்கும் போதே ஆரியத்தில் பதிவாயிடும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சுத்தவெளி என்ற சிசிடிவி கேமரா இருக்குதுன்றதை நம்ம எப்பவுமே இனி தெரிஞ்சுக்கணும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் சுத்தவெளி என்ற இறையாற்றல் இல்லாத இடமோ பொருளோ இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. இப்போ அதுதான் சிசிடிவி கேமராவாக இருந்து அந்த திருமூலர் சொன்ன மாதிரி கண்காணி இல்லாத அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். யாருமே இல்லை, கள்ளப்புலன் அப்படின்னு சொல்லுவார். யாருமே இல்லை இல்லைன்னு நினச்சி இந்த புலன்கள் ஒவ்வொரு வேலையும் பண்ணி இருக்குது. ஆனால் இதை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு கண்காணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த சிசிடிவி கேமரா போல இந்த சுத்தவெளி என்பது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அதற்கே உரிய கொள்ளும் சக்தி, தள்ளும் சக்தி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, அதே மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. ஏன்னா காந்தத்துக்கு அந்த 2 தன்மைகள் உண்டு. நம்ம சுற்றி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்றோம், வெட்ட வெளி ஒன்றுமே இல்லைன்றோம். ஆனால் ஃபுல்லுமே காந்தத்தால் தான் இந்த இடம் ஃபுல்லும் எனர்ஜியாக நிரம்பி இருக்குதுன்றார் சுவாமிஜி. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சுத்தவெளி என்ற இறை ஆற்றலுக்கு இன்பில்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய சுவாபமே வேகம் விவேகம் என்றார், ஃபோர்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றார். அப்போ அந்த வேகத்தையும் விவேகத்தையும் கொண்டு அந்த சுத்தவெளி அப்படியே அசையாமல் ஜடமாக இருக்குமானா இருக்காது. ஒரு குழந்தைக்கு உடல் முழுதும் நல்ல ஒரு ஸ்டாமினா இருக்குது, நல்ல ஜீவகாந்தம் இருக்குதுன்னா ஒரு இடத்துல உட்காரு கை கட்டுன்னா உட்காரும் கை கட்டும், அடுத்த 10 செகண்டுக்குள்ளே எழும், ஓடும், எதனா எடுக்கும், உடைக்கும், துருன்னே தான் இருக்கும், நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு அந்த குழந்தை கட்டுக்கிற ஜீவகாந்தம் அந்த சும்மா நிற்க விடுதான்னா கிடையவே கிடையாது. இப்போ சுத்தவெளி என்ற இறையாற்றல் எவ்வளவு ஆற்றல்களை தனக்குள் அது கொண்டு இருக்குது. அதனால் அது என்ன செய்கிறது, ஒரு குழந்தை ஒரு சில மூடு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ஆற்றலையும் குழந்தைங்க என்ன பண்ணும், அப்படியே பல்ல கடிச்சுன்னு தன்னை அப்படியே இறுக்கிக்கும். எப்பாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு நிற்கும். இப்போ சுத்தவெளி தன்னுடைய அளப்பரிய ஆற்றலால் அது தன்னைத்தானே முதலில் இறுக்கி கொள்ளுகிறது. செல்ஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ்ன்னு பேர், இறுக்கி கொள்ளுகிறது. அந்த இறுக்கத்தின் போது அது அதனுடைய ஒரு பகுதி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அளவுக்கு ஃபைனஸ்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் உருவாகுதுன்றார். இதெல்லாம் சுவாமிஜி அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கிறார், அப்படியே பார்த்துருக்கிறார் அக காட்சியா. அதனால தான் அப்படி அவரால் அந்த பாடலில் அப்படி எழுத முடியுது. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்போ தன்னிருக்க ஆற்றல் தான் முதல்ல. அப்புறம் அப்படியே பொலன்னு நிறைய துகள்கள் போன்ற ஈதர் போன்ற கண்ணுக்கு தெரியாத தூசு உருவாகுது பாருங்க. அந்த தூசு உருவான அதே நேரத்தில் இறையாற்றலுக்கே இருக்கிற இன்னொரு ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதுக்கு பேர் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம். நம்ம எப்பாவது வெயில் காலத்தில் சூறாவளி காற்றை பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சேர்ந்து வட்டமாக சுத்தம் பார்த்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ எல்லா திசையிலும் அங்கே இருக்கிற அந்த காற்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அங்கங்கே இருக்கிற சத்த சனார அந்த குப்பையெல்லாம் சேர்ந்து ஒரு வட்டமாக அப்படியும் போகும் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த இறையாற்றலுக்கே இருக்கிற அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக இங்கே தோன்றிய இறைத்துகளெல்லாம் சில பல சேர்ந்து ஒரு கொத்த உருண்டை வடிவமாக கோள வடிவமாக மாறுது. இப்போ கோள வடிவமாக ஏன் மாறுதுன்னா சுத்தவெளியுடைய சூழ்ந்தழுத்தம் இருக்கிற தொட்டு லட்டை கையில் இப்படி உதுத்து எடுத்துக்கிட்டு அமுத்தி பிடிச்சா என்ன தான் ஆகுது, உருண்டையாக தான் வருது. சப்பாத்தி மாவு எடுக்கிறோம், கண்ணாமண்ணா தான் பிச்சு எடுக்கிறோம். ஆனால் கையில் வச்சு நம்ம உருட்டி பூரிக்கு பார்த்தோமா என்ன பண்ணுறோம், அந்த ரவுண்டை கொண்டு வந்துடுறோம். அப்படி எல்லா திசைகளிலும் ஈவனாக ஒரு ஃபோர்ஸு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த பொருள் என்ன ஷேப்புக்குள்ளே தான் வந்தாகணும், வட்ட வடிவத்துக்குள்ளே தான் வந்தாகணும். இது நம்ம கோலம்னு எடுத்துக்கினா தான் அந்த உள்ளுக்குள்ளே கொள்ளளவு இருக்குது அப்படின்னா. வட்டம்னா வெறும் ஃப்ளாட்டாக ஒரு பேப்பரோட வட்டத்தை வரைஞ்சி தரலாம். ஆனால் இது கோலம்னா தான் அதுக்குரிய அந்த ஒரு இது கண்டெய்னர் மாதிரி அதுக்குள்ளே ஏதாவது போட்டு நிரப்ப முடியும். அப்போ இறைத்துகளின் தொகுப்பு தான் விண் என்ற கோள வடிவமாக வான்காந்தத்தில் உருவாகி அப்படியே அது மிதந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அது மிதந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவ்வளவு லேசானது. சுத்தவெளி அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது.
அப்போ ஆற்றல் வாய்ந்த ஒன்றில் இதெல்லாம் ஃப்ளோட்டிங் மிதந்துன்னு தான் இருக்கும். அதனால தான் சூரியனும் அதை சுற்றி வர 8 கோள்களும் கூட சேர்ந்து மேலே என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, மிதந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படி ஒரு சூரிய குடும்பமாக இருக்குது, கோடான கோடி சூரிய குடும்பங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவும் இந்த அந்தரத்தில் புரியுதுங்களா தற்சூழலில் இயங்கிட்டு இருக்குதுன்னா அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டிருப்பது எதுன்றார். அங்கே தான் விஞ்ஞானிகளுக்கே ஐ ஓப்பனிங் செஷனாக மாறிச்சு. ஒரு பொருள் ஒன்றை தாங்கின்னு இருக்குதுன்னா தாங்குற பொருளுக்கு வலு அதிகமாக, அதுக்கு மேலே இருக்கிற மிதக்கும் பொருளுக்கு வலு அதிகமாக, தாங்குற பொருளுக்கு தான் வலு அதிகம். அப்போ நம்ம சுத்தவெளி என்பது வெட்டவெளி என்பது ஒன்றும் இல்லாதது, அது வெற்றிடம்னு சொல்கிறோம், அதுக்கு ஆற்றலே இல்லைன்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதுதான் இவை அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இதுதான் அளவற்ற ஆற்றல் உடையது. வெட்டவெளி சக்தி இல்லை என்பதானால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சுவாமி ஒரு பாட்டில் எழுதுறாரு. தொடப்பட்ட இரு பொருட்கள் ஊடே தொட்டதாய் எண்ணும் அரூபம் யாது. நான் இப்போ எங்கே தொடுறேன், இந்த இடத்துல இந்த வரலால தொட்டேன் அப்படின்னு எனக்கு உணர்த்துறது எது? அறிவு தான். தொட்டதாய் உணர்த்தும் அரூபம் யாதுன்றார். அப்போ அந்த உருவமற்ற அந்த அறிவு தான் என்னுடைய ஆள்காட்டி விரல் என்னுடைய இடது கையில் இங்கே மணிக்கட்டில் தொட்டுச்சுன்னு அப்படின்னு எனக்கு உணர்த்துறது எது? கண்ணை திறந்துட்டு இருந்தாலும் கண்ணை மூடிட்டு தான் நம்முடைய அறிவு தான் நமக்கு உணர்த்துது. அடுத்த வரையில் சுவாமிஜி சொல்கிறாரு, பட்டப்பகலில் வானில் விண்மீன்கள் காணா, பார்வை இல்லாதாருக்கு அவை எந்த நாளும் காணா. பகலாக இருந்தானே இரவாக இருந்தா கண் பார்வை இல்லாதவங்களுக்கு என்றைக்குமே அது பார்க்க முடியாது. அப்போது அடுத்த வரையில் சொல்கிறாரு, எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை ரகசியங்கள் எங்கே ஒளிந்து கொள்ளும்ன்றார். அப்போது நமக்கு அறிவுக்கு எட்டாத எத்தனையோ ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதனால் நம்ம எல்லாம் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் கால்டின், மைக்கேல் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் நிலவில் போய் காலடி வச்சாங்கன்னு பேப்பர்லலாம் செய்தி வருது. எங்கள் அம்மா பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. சொன்னாக்கா எங்கள் பாட்டி நம்பவே இல்லை. போடிக்கு சும்மா சொல்கிறேன், நிலவில் போய் மனுஷன் போகிறதாவது காலடி வைக்கிறதாவது அப்படின்னாங்க. இப்போ நம்ம சந்திரயானே நேரடியாக நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். அது இந்த நூற்றாண்டில் சாத்தியமாக இருக்குது. நம்ம அறிவுக்கு எட்டலைன்னா அது நடக்கலான்னு நம்ம முடிவு பண்ணி விடக்கூடாது. கிராமத்தை என்ன பழமொழி சொல்கிறாங்க, போன கண்ணை மூடிக்குன்னா பூலோகம் இருண்டு போச்சு அது நினச்சிக்குமா, அது கண்ணை முடிக்குமா, உலகமே இருட்டாகுது அப்படின்னு நினச்சிக்குமா. அப்படி நாம் எல்லை கட்டிய குறை அறிவுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் அறிவை கொண்டு அறிவை அறிவதி தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இறை உணர்வு பெறுவதற்கான ஒரு கீ, ஒரு சாவிய திரவக்கோலே அறிவு தான் அப்படின்றாரு சுவாமிஜி. இப்போது பாவப்பதிவுகள் 6 இடத்துல நம்ம பதிவு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பதியத்துக்கான உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறார் சுவாமிஜி. நான் இப்போது பேசுகிறேன், ஒலிப்பேழையில் ஒலிநாடால் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அந்த நாடா மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே தெரியாது. அப்போ உரிய காந்த அழுத்தத்தை கொடுத்து செயற்கைக்கோளுக்கு நீங்கள் அனுப்புனீங்களன்னா அதுக்கப்புறம் நான் என்ன வண்ண உடை உடுத்தியிருந்தேன், நான் என்ன பேசினேன், உருவம், ஒலி, நிறம் அத்தனையுமே உங்கள் எல்லோருக்குமே அது தெரியும் அப்படின்றார். அப்போ இங்கேக்கும் செயற்கைக்கோளுக்கு நடுவில் என்ன தான் இருக்குது? ஆற்றல், மேக்னட்டிக், அந்த வான்காந்தம் தான் இருக்குது. வான்காந்தம் தான் இருக்குது. பதிவாகுது. அப்போது அந்த வான்காந்தம் அப்படின்றது தான் அவ்வளவு ஆற்றல் உடையதுன்றார். அப்போ எது வான்காந்தமாக இருக்கிறதுனா, இப்போ இறைத்துகளை கொண்டு வின் அப்படி உற்பத்தி ஆகினே இருக்குது இல்லையா? 24 hours நான் ஸ்டாப்பாக இது நடந்துனே இருக்குது. இறைத்துகள் தோன்றுது, வின் ஆகுது. திரும்பி அந்த வின் தன்னை தானே தற்சூழல் வேகம் கொண்டு சுழலுது. ஏன்னா விண்ணினுடைய இயல்பு, இறைத்துகளுடைய இயல்பு அதெல்லாம் டைனமிக்காக இருக்கிற தொட்டி எப்பவுமே ஸ்பின்னிங்கில் அந்த ஒரு மோஷனில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சில பல கோடி இறைத்துகள் சேர்ந்து வின்னாக மாறின பின்னாடி அந்த விண் கோள வடிவத்தோடு அதுவும் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கும்போது இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதனுடைய சென்டர் பகுதி வரைக்கும் போயிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால அந்த விண் விளக்கு வேகம் வெலாசிட்டி ஏற்பட்டு ஒவ்வொரு விண்ணும் உடைத்து கொண்டு உள்ளே இருக்கிற இறைத்துகள் அப்படியே வெளியேறிக்கிட்டே வருது. இந்த வெளியேறிக்கொண்டே வருகின்ற இறைத்துகளுக்கு தான் பேர் விரிவலை.
உள்ளுக்குள்ளவே அது சுத்திக்கிட்டு இருக்கும் போது இது விண்ணு, இதுக்குள்ள இறைத்துகள் சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப தற்சுழல் வேகம் கொண்ட இறைத்துகள்ங்குது பாருங்க, அங்கே அதுக்கு காந்த சக்தி உண்டாயிடுது. இப்போ விண்ணை உடைத்து கொண்டு வெளியே வரும்போது இதுக்கு விரிவலைன்னு பேரு. விண்ணுக்குள்ள மட்டும் இறைத்துகள் சுத்தின்னு வரும்போது அதுக்கு சுழலலை அப்படின்னு பேரு. இப்ப சுழல் அலை தான் விண்ணை உடச்சுக்கிட்டு வெளியே வருது. அப்ப எதுதான் வெளியே வருது? இறைத்துகளே வெளியே வருது. சுழல் அலையே தான் விரிவலையா மாறுது. உள்ள இருந்தா சுழல் அலை, வெலாசிட்டி பெற்று விண்ணை உடைத்து கொண்டு வெளியே வந்தா விரிவலை. அந்த விரிவலையாகிய இறைத்துகள்கள் விண்ணை உடைத்து கொண்டு வெளியே வரும்போது, வெளியே வந்தவுடனே அது எது மேல்தான் மோதி ஆகணும்? சுத்த வெளி தான் அங்கே ரெடியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆற்றல் வாய்ந்த சுத்த வெளி தான் இருக்குது. அதனோடு மோதி, புரியுதுங்களா, அதனுடைய அழுத்தத்தினால இது ஒன்றும் இல்லாமல் அதிலேயே கரைந்து தன்னை இழந்து விடுகிறதுன்றார் சுவாமிஜி. அப்போ தோற்றம், இயக்கம், மறைவு, தோற்றம், இயக்கம், மறைவு, இது மூணு அங்கே நடந்துனே இருக்குதுன்றார் நான் ஸ்டாப்பா. அப்போ இந்த இடமெல்லாம் அந்த இறைத்துகள் சுத்தவெளியோடு சேர்ந்து கரைந்த வான்காந்தம், மேக்னட்டிக் ஃபீல்டு தான் இது. ஒரு மிகப்பெரிய மெகா நெட் அப்படின்றார். நம்ம அதை வான்காந்தம் அப்படின்றோம், பூதாகாசம் அப்படின்றோம். இப்போ ஒவ்வொரு இறைத்துகள்லேருந்து அந்த விரிவலை வந்தது பாருங்க, இறைத்துகள் அந்த விரிவலை இது தொடர்ந்து வந்துனே தான் இருக்குது. இப்போ இந்த விண்கள் உருவாயிடுச்சு இல்லையா, அதுக்கு முன்னே 2 விண்கள் சேர்ந்தா ஹைட்ரஜன், 8 விண்கள் சேர்ந்தா ஆக்சிஜன், 16 17 விண்கள் சேர்ந்தா குளோரின், இப்படி அந்த எண்ணிக்கைக்கேற்ப சில பல விண்கள் சேர்ந்து ஒரு கொத்து இயக்கமாக இறைநிலையின் சூழ்நிலைக்கு மாற்றலால் அங்கே உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ 2 விண்கள் சேர்ந்து ஆக்சிஜன் ஆயிட்டா, ஹைட்ரஜன் ஆயிட்டா, அந்த ஹைட்ரஜன் என்ற காற்றின் மீதும் அப்பப்போ தோன்றிய இறைத்துகள் அந்த விரிவலை வந்து மோதுமா மோதாதா? ஏன்னா 24 hours நடந்தனே தானே இருக்குது. அப்போ முதல்ல விண்ணு மேலே மோதுது, விண்ணை உடைத்து கொண்டு அந்த விரிவலை 2 விண்கள் இருக்கிற ஹைட்ரஜன் மேலே மோதுது. இப்போ இன்னும் சில விண்கள் 8 விண்கள் ஒன்றா சேர்ந்துட்டா அதுக்கு அழுத்த காற்று, ஆக்சிஜன் அப்படின்னு பேர். இப்போ அந்த அழுத்த காற்று என்ற சில பல விண்கள் சேர்ந்த அந்த தொகுப்பின் மீதும் இந்த விரிவலை மோதுமா மோதாதா? அப்போ அது ஒளி அப்படின்ற தன்மையை பெறுது. இன்னும் சில விண்கள் முதலில் தோன்றிய காற்றோ ரெண்டாவதாக தோன்றிய அழுத்த காற்று, இது 2 மிங்கிள் ஆகும்போது ஒன்றின் இடைவெளியை மற்றொன்று நிரப்பிக் கொள்ளும் பொழுது அங்கு நீர் தோன்றுகிறது. இப்போ இந்த நீர்லேயும் இதே விரிவலை வந்து மோதுமா மோதாதா? மோதும். அப்போது காற்றில் மோதும் போது அதுக்கு அடுத்தது அழுத்த காற்று, அதில் மோதும் போதை விட நீரில் மோதும் போது அவ்வளவு சீக்கிரம் மோதிட்டு டச் ஆகிட்டு வெளியே வராது, அல்லது அவ்வளோ சீக்கிரம் ஊடுருவி அடுத்த பக்கம் போயிடாது. ஏன்னா நீருக்குள்ளே கொஞ்சம் நேரம் தேக்கமுற்று அங்கு சுழன்று, அதனால தான் நீருக்கு சுவை அப்படின்ற ஒரு தன்மையை அங்கே உருவாக்குது அதே இறைத்துகள். இப்போ அந்த நீரே இன்னும் கெட்டிப்பட்டு அப்படியே நிலமாக பூரிச்சு பூமியாக அப்படி வரும்போது அதன் மீதும் இந்த இறைத்துகள் என்ற விரிவலை மோதுமா மோதாதா? அங்கே மோதும் போது அது வாசனை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மாற்றத்தை பெறுகிறது. அப்போது இறைத்துகளே தான் விண்ணில் இருக்கும்போது அழுத்தம், காற்றில் இருக்கும்போது ஒலி என்ற எஃபெக்டை உருவாக்குது. அதுவே அழுத்த காற்று என்ற நெருப்பில் ஒளி என்ற எஃபெக்டை உருவாக்குது. அதுவே நீரில் போய் உரசும் போது சுவை என்ற எஃபெக்டை உருவாக்குது. நிலத்துக்கு வரும்போது அதுவே மனம், வாசனை என்ற எஃபெக்டை உருவாக்குது. அப்போ இந்த ஜீவகாந்தம் தான் அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக நான் ஸ்டாப்பாக மாறிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஏன் இங்கே ஜீவகாந்தம்னு சொன்னேன்னா இறைத்துகள் தான், இறைத்துகள் தான். அதுக்கு தான் இன்னொரு பேர் என்னது? ஜீவகாந்தம். எப்போ அது ஜீவகாந்தன் பேர் பெறுது? அதே இறைத்துகள் எல்லை கட்டிய பருவுடலுக்குள்ள அதே இறைத்துகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜீவகாந்தம்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே உயிர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு உயிர் துகளினுடைய மையத்திலையுமே ஒரு வெற்றிடம் இருக்கும், சுத்த வெளி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அந்த ஒவ்வொரு உயிரின் மையத்திலும் உள்ள காலி இடமான சுத்த வெளிதான் நம்ம கிட்ட அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்றார். அப்போ இந்த உயிர் துகளிலிருந்து சதா இறைத்துகள் இறைஞ்சி உடல் முழுதும் உடலுக்கு வெளியவும் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா, நாள் ஃபுல்லும் 24 hours. அந்த ஜீவகாந்தம் அப்படியே தன்னுடைய இயக்கத்தில் மூளை வழியாக செலவான மனம், காது வழியாக செலவான ஒலி, கண்ணு வழியா செலவான ஒளி பார்வை, மூக்கு வழியா செலவான வாசனை, வாய் நாக்கு வழியா செலவான சுவை,
தோலின் மூலமாக அதே ஜீவகாந்தம் செலவானா அழுத்தம் என்ற உணர்வு. இப்படி இந்த ஜீவகாந்தம் தான் இந்த 5 தன்மாத்திரைகளாக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அவனுக்கு தன்மாத்திரை அப்படின்னு பேர், பஞ்ச தன்மாத்திரை அப்படின்னு பேர். இப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இறைத்துகள் சுத்தவெளி நொறுங்கி இறைத்துகள் உருவாகுது. இறைத்துகள் உருவாகின உடனே பக்கத்தில் சுத்தவெளியோடு மோதி கரைந்துடுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இதுக்கு அந்த காந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. அப்போ நம்ம உடம்புலையும் உயிர்லேருந்து இறைத்துகள் வெளியேறுது, அதுக்கு ஜீவகாந்தம்னு பேர். அது உடல் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது நடுவில் கருமையம்னு ஒரு திணிவு பெற்ற மையத்தை உருவாக்கிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த கருமையம் காந்தத்தின் திணிவு பெற்ற மையம். இப்போ இந்த கருமையம் தான் 5 புலன்கள் வாயிலாக நாம் என்ன அனுபவம் பெறுகிறோமோ அவை அனைத்தையும் வாங்கி சுருக்கி 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 இருப்பா வைக்குது. எப்படி கண்ணில் பார்த்து இங்கே போயிடுச்சு அதுக்கப்புறம் கருமையத்தில் வருதோ, அது மாதிரி புலன்கள் வாயிலாக பெற்ற எல்லா அனுபவங்களும் இந்த கருமையம் சுருக்கி சுருக்கி தனக்குள்ளே இருப்பா வச்சுக்குது. திரும்ப நாம் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போகும்போது அல்லது தவத்துக்குன்னு உக்காரிக்கும் போது அது அந்த ஜீவகாந்தம் விரிவு சுருக்க பதிவிலேயே மூளை செல்களோடு தொடர்பு கொண்டு நமக்கு எண்ணங்களாக அக காட்சிகளாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த பதிவுகள் 6 இடத்துல பதியறதுனால இந்த பதிவுகளுக்கு அழுத்தம் அதிகம். மீண்டும் மீண்டும் அதையே செய்ய சொல்லி பதிவு, செயல், விளைவு, திரும்ப தொடர் இயக்கம், இது அப்படியே நான் ஸ்டாப்பாக நம்ம லைஃப் ஃபுல்லும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம இப்படியே இருந்தோம்னா வாழ்வின் நோக்கமான இறைநிலை அடைய முடியுமான்னா முடியாது. அப்போது நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல பதிவு. அப்போ விளைவு பார்த்திங்கன்னா கருமைய தூய்மை. தீய எண்ணம், தீய செயல், தீய விளைவு. அப்போ கருமை என்னவாகும்? பாழ்பட்டு போயிடும். அப்போது எதனால் நம்முடைய கருமையம் பாழ்பட்டு அதன் காரணமாக நம்முடைய உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்விலே சிக்கல், இதனை வினைப்பதிவின் அடையாளம். அப்போ இதை கழிக்கிறது தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற செயல் தான் நம்ம இனி செய்யணும். அப்போ இதுக்கு எதிர்மாறான செயலை செய்யும்போது நம்முடைய கருமையம் படிப்படியாக தூய்மை அடைந்து கொண்டே வரும். அந்த தூய்மையில் 100% அடைவது தான் முழுமை பேரு. இன்னைக்கு சொன்ன ஆதிக்கு சமமான நிலை சமாதி நிலை அல்லது உண்மையான துரியாதீதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்மக்கிட்ட பாவப்பதிவுகள் இருக்குதுன்னா அதுக்கு என்ன அடையாளம்னா இப்போ சொன்ன 4 தான். உடலில் நோய் இருக்கலாம், உள்ளத்தில் களங்கம் இருக்கலாம், மனதில் சில குழப்பம் இருக்கலாம், வாழ்வில் சில சிக்கல் இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் தீர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்யூஷன் சுவாமிஜி 3 கொடுக்குறார். 1 பிராயசித்தம். பிராயசித்தம்னா என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். ஒரு தவறு பண்ணிட்டோம், கண்டும் காணாம நைஸாக போயிடக்கூடாது. உடனடியாக அவங்கள என்ன பண்ணிடணும், மன்னிப்பு கேட்டுட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் சுவாமிஜி. பேருந்தில் அவசரமாக ஏறுறீங்க, முன்னாடி உக்காந்துக்கிறவங்க காலில் நீங்கள் மிதிச்சிடுறீங்க. அவங்க ஐயோ அப்பா உயிர் போகுது, அவ்வளோ வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்க. ஐயோ சாரிங்க, வந்த அவசரத்தில் நான் உங்கள் காலை பார்க்கல, மிதிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டா அங்கேயே அந்த பாவம் இல்லாமல் நியூட்ரலைஸ் ஆகிடுது. நம்ம யூகோ பார்த்துக்கிட்டு யார் மெரிச்சாங்களோ தெரியல, யாருன்னா கேட்டுக்கிட்டோம், நம்ம மெரிக்கலான்ற மாதிரி நாம் தெரிஞ்சே நம்ம நைஸாக தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய துன்ப அலை நமக்கு பாதிப்பு தருமா தராத? அது ஒரு பாவம் தானே, அது நம்மகிட்ட அது பதியுது இல்லையா? இந்த பதிவை போக்கணும்னா நம்ம ஆகினை தவம் துரிய தவம் பண்ணி நம்ம போக்கணும், புரிதுங்களா? இல்லைன்னா பிறர் யார் மூலமோ நாம் ஒருத்தருக்கு செய்த செயல் அதுக்கேற்ற விளைவு இன்னொரு நாளைக்கு நம்ம காலை இன்னொருத்தர் யாரும் மெதிப்பாங்க. அதுதான் செயலுக்கேற்ற விளைவுன்றது. செயலுக்கேற்ற விளைவு, எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் தடுக்க முடியாதுன்னு சுவாமி விவேகானந்தருடைய வசனம் கூட ஒன்று சொல்லும். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாம் தெரிஞ்சு ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அங்கே ஈகோ பார்க்காம நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அங்கேயே அந்த பாவம் நீங்கி விடுகிறது. நம்முடைய கருமையத்துக்கு ஒரு தீய பதிவு வர்றதே கிடையாது. இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், கொஞ்சம் நிறைய சாப்பிட்டோம், அஜீர்ணமாயிடுச்சு, புரியுதுங்களா? அப்போ அளவு முறை இது மீறினதுனால தான் நமக்கு அஜீர்ணமாச்சு. அது அஜீர்ணத்தோடவா தலைவலி வந்துச்சு, வாமிட்டு வந்துச்சு, அப்படியே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வேளைக்கு 2 வேளை நல்லா பட்னி போட்டுடணும்.
ஏன்னா இந்த வேலைக்கும் சேர்த்து அந்த வேலை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம், நமக்கே அது நல்லா தெரியும். அப்போ அடுத்த வேலைக்கு சாப்பாடு தண்ணி மட்டும்தான். நம்ம உணவை எதிர்பார்க்கவே கூடாது, அந்த உணவு பக்கம் நாட்டமே போகக்கூடாது, ஆசையே ஒரு கண்ட்ரோலோடு இருந்துட்டோம்னா அதுக்கு அது பிராயசித்தம். அப்போ அதையும் விடாமல் அப்பவும் போய் ஒரு கட்டு கட்டினேன் என்ன ஆகுது, உடம்பு ஜீரணம் ஆகிற அளவுக்கு தான் ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆகலைன்னும் போது அளவோடு உண்டால் நம்முடைய உடல் உணவை ஜீரணிக்குமா, அளவுக்கு மிகுதியாக உண்டால் இந்த உணவே உடலை ஜீரணிக்கும்ன்றாரு சுவாமிஜி. புரியுதுங்களா? அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக உண்டதால் அதுக்கான பிராயசித்தம் அடுத்த வேளை நம்ம விரதம் மாதிரி இருந்துக்கணும் அப்படின்றார். இப்போ சில பல நோய் வந்திருக்குது, உடற்பயிற்சி செய்து போக்கிக்கலாம், காய்கள் பயிற்சி செஞ்சு போக்கிக்கலாம். சிலதுக்கெல்லாம் பத்தியம்னு சொல்கிறாங்க, அந்த பத்தியம் இருந்து நம்ம போக்கிக்கலாம். சில மருந்து மாத்திரைகள் டைமுக்கு எடுத்துகிட்டு நம்ம போக்கிக்கலாம். அப்போ இது மாதிரி பண்ணுறதும் பிராயசித்தம் தான். மன்னிப்பு ஒன்று, இந்த மாதிரி மருந்து மாத்திரை பத்தியம் ஒன்று. காம்பன்சேஷன், இழப்புக்கு ஈடு செய்தல் அப்படின்றார். வண்டி ஓட்டின்னு வரீங்க, நீங்கள் கவனக்குறைவாக இன்னொருத்தரை இடிச்சிட்டிங்க, பார்க்குறவங்க உன் பக்கம்தான்ப்பா தப்பு, அவங்க சரியாக தான் போனாங்க அப்படின்றாங்க. ஏன்னா தேர்ட் பர்சன் ஒருத்தர் வேணும் விட்னஸுக்கு. அப்போது நாம் என்ன பண்ணணும், வண்டியில் என்ன உடஞ்சிச்சோ சொல்லுப்பா, அது எவ்வளோ காசு சொல்லுப்பா, நானே கூட போட்டு அந்த பார்த்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்றேன், அல்லது இவ்வளோ காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பன்சேஷனை, நஷ்டத்துக்கான ஈடை நம்ம கொடுத்துடணும். அங்கே என்ன பண்ணக்கூடாது, சண்டை போட்டுக்கினே எனக்கு இன்னாரெல்லாம் தெரியும், எம்எல்ஏ தெரியும், மந்திரியை தெரியும், நான் இப்போ ஃபோன் போட்டால் எஸ்ஐஏ வருவார், இப்படி பண்ணுறதை பற்றிக்கும் அப்படின்னா அங்கே வேணால் உங்களுடைய பொருள் புகழ் அதிகாரம் செல்வாக்கு வச்சு நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஆனால் இறைநிலையினுடைய சிசிடிவி கேமரா எது தப்பு எது சரி அப்படின்னு கண்காணித்து உங்களுக்கு ஒரு உரிய விளைவை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருந்து அந்த காம்பன்சேஷன் என்று சொல்லக்கூடியதை அந்த இடத்துல கொடுத்து நம்ம பைசல் பண்ணிட்டோம்னா நம்ம கருமயத்தில் இன்னொரு பாவப்பதிவு போய் சேராது. ஆக இதுதான் பிராயசித்தம்ன்றது. ரெண்டாவது என்னன்னா மேல் பதிவு. புரியுதுங்களா? மேல் பதிவு. இதை சுவாமிஜி என்ன சொல்றாரு, தவம் முடிஞ்சப்புறம் நாம் சங்கல்பம் அப்படின்னு ஒன்று போடுறோம். பொதுவாக உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வேன்னு நம்ம போடுறோம் கூட்டுத்தவத்தில். நாம் தனியாக மெடிடேஷன் பண்ணும்போது, மௌனத்தில் இருக்கும்போது, தனியாக நம்ம அகத்தாய்வு பண்ணும்போது, அந்த டைமில் நமக்கு வேண்டிய சில சங்கல்பங்கள்லாம் அங்கே போட்டுக்கலாம். ஏன்னா அகத்தாய்வு பண்ணுறோம், என்கிட்ட இந்தந்த குறை இருக்குது, இந்தந்த குறையிலேருந்து நான் வெளியே வரணும்னா இது நான் செய்யக்கூடாது இல்லையா, அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அங்கே மேல் பதிவாக நம்ம போடணும். மனசில் வலுவாக அந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். மனதால் தான் சொல்கிறோம், மனசுக்கு தான் சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அது நாளுக்கு நாள் வலுவடைந்து அதே மாதிரியான சூழ்நிலை நம்ம செய்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக வரும். ஆனால் நாம் தான் இது செய்யக்கூடாது முடிவெடுத்துருக்குறோம், மேல்பதிவாக போட்டிருக்கிறோம், அதனால் நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணமும் கூடவே வரும். அப்போ அந்த எண்ணமும் கூடவே வரும்போது நம்ம உஷாராக இருந்து செய்ய வேண்டியதை செய்யணும், தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துடணும். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சுவாமிஜி சொல்கிறார். ஒரு வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு போது மிக சரியான டார்கெட்டை அது வீழ்த்தணும்னா இந்த நான் அப்படின்ற கயிறை பின்னோக்கி இழுப்பாங்க. நானை எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அம்பு போய் சரியாக குறி பாத்திரத்தில் விழுன்னுவாங்க. அதுக்கு தான் தவத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்த அமைதி நிலைக்கு போகிறோமோ அந்த நிலையிலிருந்து போடுற சங்கல்பம் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நடுமனத்தை டியூன் பண்ணும். ஏன்னா நடுமனத்துக்கு அவ்வளவு வல்லமை உடையது. நாம் புறமணத்துலேருந்தே வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். நடுமணம்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் உள்ள ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு இருக்குது. அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் தான் கருமையம். அப்போ சூப்பர் கான்ஷியஸ் மையம்ன்ற கருமையத்துக்கும் மேலே இருக்கிற புறமணத்துக்கும் ஜாயிண்ட்டாக ரெண்டுத்துக்குமே தொடர்புடையதாக இருக்கிறது எதுன்னா நடுமணம் தான். நம்ம தவத்தில் மட்டும்தான் நடுமணத்துக்கிட்ட போகிறோம். மற்ற நேரத்தில் விழிப்பு நிலை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த புறமணம் ஏங்கி நம்ம செயல் செய்துட்டு வரோம். புறமணம் எப்பவுமே 14 to 40 தானே இருக்குது. அந்த நிலையிலேருந்து நம்ம எண்ணம் சொல் செயலால் எதை செய்தாலும் விளைவு தனக்கோ பிறருக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ உடலுக்கோ உள்ளத்துக்கோ என்னது தான் பழிச்செயல் தான், துன்பம் தான். நம்ம பழிச்செயல் முறிவு செய்யறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பழிச்செயல் முறிவடையணும் அப்படின்னா இந்த சூப்பர் இம்போசிஷன் என்று சொல்லக்கூடிய மேல் பதிவை அதிகமாக போட வேண்டும். ஒரு நிறைய வருஷம் குடிச்சு போதையில் இருக்கிற ஒருத்தர் தான் இதுலேருந்து வெளிவரணும்னு ஆசைப்பட்டார். டாக்டர்கிட்ட போனார், எனக்கு இது கெட்டு போச்சு அது கெட்டு போச்சு அப்படின்னு. டாக்டர் என்ன சொன்னார், இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்,
அது சிரமந்தான், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும்னாராம். என்ன அப்படின்னா, எத்தனை மணிக்கு நீங்கள் குடிக்கணும்னு தோணுது அப்படின்னாராம். 7 மணி ஆனால் என்னுடைய உடல் செல்கள் எல்லாம் சாராயம் சாராயம் சாராயன்னு கேட்குது அப்படின்னாராம். அப்படியா, சரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 6 மணிக்கு நல்ல சூடாக பசும்பாலை காய்ச்சுங்க, கல்கண்டு போடுங்க, பாதாம் பருப்பு போடுங்க, இப்போ நல்லா அதை வாசனையாக நல்ல ஒரு பெரிய டம்ளர் அளவு நீங்கள் குடிங்க அப்படின்னாராம். அது மாதிரி அந்த 6 மணி ஆனதும் இவர் குடித்தாராம். அப்போவும் அந்த எண்ணெய் அவர் வந்துனே தான் இருந்துதான். 2 நாள் அப்படி குடித்தாராம், 3 நாள் குடித்தாராம். திரும்ப திரும்ப அந்த 7 மணி ஆனால் அந்த எண்ணமும் லைட்டாக வந்துன்னு தான் இருந்துதான். இப்போ 7 நாள் அவர் குடிச்ச அப்புறம் 8வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 மணிக்கு அந்த பால், பாதாம் பால் அப்படின்றது சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பத்தில் சுகத்தில் அந்த 7 மணி ஆனால் சாராயம் குடிக்கிற பழக்கத்தை இந்த 7 நாள் பசும்பால் குடித்த இந்த பதிவுனால் அதை போக்கிட்டாராம். அப்போ இனி 8வது நாள் 9வது நாள் முதல் கொண்டு அவருடைய மனது சாராயம் கேட்டால் கூட நான் இதுதான் கொடுக்க போகிறேன்ட்டு 7 நாளைக்கு மேல் பதிவு போட்டார் இல்லையா, இதை கொடுத்து சரி பண்ணும்போது அந்த செல்கள் எல்லாம் தானாக வந்து பயனற்று போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இந்த மாதிரி நம்ம மேல் பதிவு சூப்பர் இம்போசிஷன் அப்படி போடுறதன் மூலமாக பழைய பதிவுகள் தலை தூக்கா வண்ணம் நாம் நம்மளை காத்துக்கலாம். எப்போ நம்ம பழைய பதிவுகள் சந்து பொதில் நுழைஞ்சு வந்து நம்மளை எங்கேனா நெருக்கடிக்கிட்டுன்னு போக தயாராக இருக்குது, நமக்கு வேண்டியது அயராத விழிப்பு நிலை அப்படின்றார். அதுக்காக தான் அந்த விழிப்பு நிலை எப்போ வரும், டெய்லி தவம் பண்ணால் தான் வரும், டெய்லி தவம் பண்ணால் தான் வரும். இல்லைன்னா ஜான் ஏர்னா முழஞ்சறுக்கிற கதை தான். ஜான் ஏறி முழஞ்சரிக்கி எப்போ நம்ம சுத்த வெளி அடையிறது, பிறவில்லாத நிலை அடையுது, வாழ்வின் நோக்கத்தை அடையிறது முடியாது இல்லைங்களா. அப்போ நாள்தோறும் செய்து வருகின்ற தவம் தான் நம்மை எப்பொழுதும் விழிப்பு நிலையில் வைத்து கொண்டிருக்கும். அப்போ தனக்கும் பிறருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் துன்பம் தராத செயலை செய்யறோம் பாருங்க, அது பழக்க பதிவாயிடும். இது பழக்க பதிவாயிட்டா நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அதுக்கு டியூன் ஆயிடுச்சு இல்லைங்களா. அந்த ஒரு அவேர்னஸோடவே தன்னுடைய பணிகளை எந்த சூழ்நிலையிலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வில் பவர் கிடச்சிடும். அதனால தான் சுவாமிஜி இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நீங்கள் செய்துட்டு வாங்க, குறிப்பாக அகத்தாய்வு செய்யும் போதெல்லாம் செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உண்மைதான், அனுபவிச்சிருக்கிறீங்களா? வெரி குட். 10 வருஷத்துக்கு முன்னே சாப்பிட்றதில்லை. நான் சமைச்ச கூட கொடுப்பேன், சாப்பிட மாட்டேன். ஆமாம், அந்த சாப்பிட்ற எண்ணமே வராது. அதான் 16வது வயதில் ஓல்டு எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டு வள்ளலாருடைய புத்தகம் 6ஆம் திருமுறையை படிக்கும்போது புலால் மறுத்தல்ன்ற கட்டுரையை படிச்சுட்டு அப்படியே மேல் பதிவாச்சு, மன்னித்தல் ஆச்சு, பிராயசித்தமாச்சு. 3வது பதிவு முறிவு அல்லது அடியோடு அழித்தல் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. என்ன அது பதிவு முறிவு அடியோடு அழித்தல் அப்படின்னா, இப்போ நம்ம கற்றுக்கிட்ட துரியாதீத தவம் தான் பதிவை முறிப்பதற்கும் அடியோடு அழித்தலுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ துரியாதீத தவம் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் கரைந்து போய்விடுகிறது. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் 3மே வந்து கரைஞ்சு போகுது. தூய பெருவெளி துரியாதீதமோ துயர் மகிழ்வு என 2ஐயும் துய்த்த எண்ணில் பழிச்செயல் பதிவுகள் அனைத்தும் கரைந்தன. இனி பழி புரியேன், புரிந்தவை களைந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிக்கிறார். அப்போ துரியாதீதம் ஒன்ஸ் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம டோட்டலாக பியூரிஃபை ஆகிட்டோம்னு அர்த்தம். அந்த நிலையை அடுத்தடுத்து செய்யக்கூடிய செயல்கள் கூட அன்பும் கருணையுமா அந்த உலக மக்களுக்கு அனைவருக்குமே தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ப்ராட் மைண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த பாவப்பதிவுகளை போக்கும் முறைகளில் மன்னித்தல் அதுதான் பிராயசித்தம். 2வது பார்த்திங்கன்னா சூப்பர் இம்போசிஷன் என்று சொல்லக்கூடிய மேல் பதிவு, அதை வலுவாக போடணும். 3வது பதிவு முறிவு, பதிவுகளை வேரோடு எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த முள் மரம் போனால் வந்தால் கண்ணு குத்துது, காது குத்துது, தலைக்கு இடிக்குதுன்னு கிளாய் மட்டும் வெட்டி விட்டோம்னா என்ன ஆகும்? திரும்ப துளுக்கும். சரி, தரையோடு வெட்டலாம், தரைக்கு வரைக்கும் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா கூட திரும்பி வேர்க்குது இல்லைங்களா, துளுக்கும். இப்போ வேரோடு பிடுங்கினா தான் நமக்கு அதுலேருந்து நமக்கு பாதிப்பு வராது. அது மாதிரி நம்முடைய பதிவுகளை வேரோடு எடுப்பது தான் இந்த துரியாதீத தவம். ஏன்னா
ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய இனி வரக்கூடிய தீய பதிவுகளை தடுப்பதற்காக நாம் ஆகினை தவம் பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம். துரிய தவம் இந்த பிறவியில் நமக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து என்னென்ன செயல்கள் செய்திருக்கிறோமோ அதில் இருக்கிற தீய செயல்களுக்கானது தான் பிராரப்த கர்மம். அதுவெல்லாம் துரிய தவம் பண்ணால் போயிடும். ஏ பி ஆகாமி கர்மம், பிராரப்த கர்மம். ஆனால் சஞ்சித கர்மம்னு ஒன்று பரம்பரையாக 2 அறிவு புழுப்பூச்சிலேருந்து வந்துடுது இல்லையா, அதுதானே நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ அந்த சஞ்சித கர்மமும் அழியணும்னா அது துரியாதீத தவம் பண்ணால் தான் போகணும். அப்போ துரியாதீத தவத்தில் ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கர்ம வினைகளும் போகும் அப்படின்றார். அப்போ நம்ம விழிப்பு நிலையோடு செயலாற்றுவது தான் ஒரே வழி. சரிங்களா? பாவப்பதிகளும் போக்கும் முறைகளும்.